வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல புக் பேக் சம்மரி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Huygens principle tells us that each point on a wavefront is a source of secondary waves which add up to give the wavefront at a later time. இப்போ ஹைஜன்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஹைஜன்ஸ் பிரின்சிபிள்ல ஒரு வேவ்ஃப்ரண்ட் இருக்கு. இந்த வேவ்ஃப்ரண்ட் வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு செகண்டரி வேவ்லெட்டோட சோர்ஸா ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி செகண்டரி வேவ்லெட் இதுக்கெல்லாம் சோர்ஸா இருக்குன்னா இதெல்லாம் ஆட் அப் ஆகி நமக்கு ஒரு நியூ வேவ் ஃப்ரண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. விச் ஆட் அப் டு கிவ் த வேவ் ஃப்ரண்ட் அட் ஏ லேட்டர் டைம். அப்ப ஆஃப்டர் ஏ டைம் டிங்கிற டைம்ல இது வேவ் ஃப்ரண்ட்னா டி பிளஸ் டெல்டா டிங்கிற டைம்ல நியூ வேவ் ஃப்ரண்ட்டை இது செகண்டரி வேவ்லெட்ஸ் கொடுக்கும். Second point, Huygens construction tells us that the new wavefront is the forward envelope of the secondary waves. இப்ப நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு, அதாவது ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்கு. வேவ் ஃப்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் இது ஒரு சோர்ஸா ஆக்ட் ஆகும். இது வந்து என்ன ஒரு சோர்ஸா ஆக்ட் ஆகும்போது நமக்கு ஆல் த 360 டிகிரி நமக்கு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுல ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த என்வலப் தான் நமக்கு நியூ வேவ் ஃப்ரண்ட் கொடுக்கும். செகண்டரி வேவ்ஸ்க்கான நியூ வேவ் ஃப்ரண்ட் கொடுக்கும். when the speed of light is independent of the direction, the secondary waves are spherical. அப்ப ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனா இருந்தாலும் சரி ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு சேமா இருக்கும்போது செகண்டரி வேவ்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். the rays are then perpendicular to both the wave fronts and the time of travel is the same. time of travel is the same measured along any ray. இப்போ வந்து பாருங்க, the rays are perpendicular to both the wave fronts. அதாவது இந்த wave front ray அப்படிங்கிறது இந்த ரெண்டு wave frontக்குமே இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அந்த டைம் ஆஃப் டிராவல் இஸ் த சேம் மெஷர்மெண்ட் along any ray. இப்போ வந்து என்ன, நமக்கு எந்த ரேவா இருந்தாலும் சரி நமக்கு வந்து இந்த டைம் ஆஃப் டிராவல் இஸ் சேம் மெஷர்ட் along any ray. எந்த ரேவா இருந்தாலும் சரி இந்த டைம் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். அதாவது இந்த டைரக்ஷன்ல வந்து சிங்கிற விலாசில் லைட் டிராவல் பண்ணுது, டிங்கிற டைம் இன்டர்வல்ல இது என்ன ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கோ அதே சிங்கிற வெலாசிட்டியில டிங்கிற டைம் இன்டர்வல்ல இதோட இது இருக்கும். அப்போ வந்து என்ன, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு என்வலப் வந்து நமக்கு இது மாதிரி கிடைக்கும். திஸ் பிரின்சிபிள் லீட்ஸ் டு த வெல் நோன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். இதை வச்சுட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட், த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்ளைஸ் whenever two or more sources of light illuminate the same point. அப்ப பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்போசிஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட ஒரு லைட் ரே இப்படியோ அல்லது மோர் தேன் ஒன் லைட் ரே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட வந்து இல்லுமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரும். when we consider the intensity of light due to the sources at the given point, there is an interference term in addition to the sum of the individual intensities. இப்ப ஃபர்ஸ்ட் இதோட இன்டென்சிட்டி I1 வச்சுக்கலாம், ரெண்டாவது இதோட இன்டென்சிட்டி I2 வச்சுக்கலாம். இந்த I1 plus I2 இல்லாம இன்னொரு டேர்ம் வந்து இந்த இடத்துல இதுல ஆட் பண்ணணும். இந்த டேர்முக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா இன்டர்ஃபரன்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். பட் திஸ் டேர்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் only if it has a non-zero average which occurs only if the source have the same frequency and stable phase difference. அப்ப இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்ப வரும்னா இந்த கண்டிஷன் சொல்றாங்கல்ல, அதாவது which occurs only if the sources have the same frequency and stable phase difference சொல்றாங்கல்ல, அது வந்து coherent sources இருந்துச்சுன்னா தான் இந்த கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்த வந்து என்ன பண்றோம், ரெண்டு லைட் சோர்ஸ்னால நம்ம வந்து என்ன பண்றோம் இல்லுமினேட் பண்றோம். சரியா, இப்ப இந்த ஒரு லைட் சோர்ஸ்னால இல்லுமினேட் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும், ஒரு லைட்டோட இன்டென்சிட்டி கிடைக்கும். இன்னொரு லைட் சோர்ஸ்னால பண்ணும்போது இதோட இன்டென்சிட்டி அதிகமாகணும். அப்ப பிரைட்னஸ் வந்து என்ன அதிகமாகும். இது வந்து என்ன, இது ஜென்ரலா இன்கோஹரன்ட் சோர்சஸா இருக்குன்னா இது ஓகே. ஆனா இதுவும் வந்து கோஹரன்ட் சோர்சஸ் இருக்கு அப்படின்னா, கோஹரன்ட் சோர்சஸ் அப்படின்னா என்ன, சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா அல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் லைன்ஸ் ஃபார்ம் ஆகணும். இதான் வந்து ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு இது கோஹரன்ட் சோர்சஸா இருக்கணும். இந்த கோஹரன்ட் சோர்சஸ் வந்து என்ன ஆகும், இந்த தேர்ட் டேர்ம் கோஹரன்ட் சோர்சஸா இருந்துச்சுன்னா தான் இந்த தேர்ட் டேர்ம் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, அந்த டேர்ம் பேர் வந்து என்னன்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரும். அதுவே நார்மலா இருக்கக்கூடிய இன்கோஹரன்ட் சோர்சஸ்க்கு I1 plus I2 அது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பிரைட்னஸ் மட்டும் தான் கிடைக்குமே ஒழிய இன்டென்சிட்டி வந்து அதிகமாகுமே ஒழிய கோஹரன்ட் சோர்சஸ் சேரும்போது தான் நமக்கு அல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
Young's double slit of separation D gives equally spaced interference fringes. இப்போ Young's double slit அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு லைட் சோர்ஸ் வந்து கோரண்ட் சோர்ஸஸா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டூ டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸஸ் வந்து கோரண்ட் சோர்ஸஸா மாற்ற முடியாது. இப்போ வந்து என்ன பண்றோம், நடுவில் ஒரு ஸ்லிட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கேப் இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சின்ன ஓப்பனிங், அதாவது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா இந்த லைட் ரே வந்து என்ன ஆகும், இந்த இடம் கிராஸ் பண்ணி வரும். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஓப்பனிங் வரணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் லைட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன, ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இப்படி கிடைக்குது. சரியா? அப்ப இப்படி வர்றது வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு புது சோர்ஸா ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இது ஒரு சோர்ஸ் ஆகும், இந்த பாயிண்ட் வந்து என்ன ஒரு சோர்ஸ் ஆகும் ஆக்ட் ஆகும். இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல வந்து என்ன ஆகும்னா நமக்கு அல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப இது ரெண்டுக்கும் நடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது சோர்ஸுக்கும் ஸ்கிரீனுக்கும் இது கிடையாது, இந்த சோர்ஸுக்கும் ஸ்கிரீனுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். 2 ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, Young's double slit of separation D, small d gives equally spaced interference fringes. This is Young's double slit experiment. A single slit of with the A gives a diffraction pattern. ரெண்டு ஸ்லிட் இருக்கும்போது இன்டர்ஃபரன்ஸ் pattern கிடைக்கும். அதே இது வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்லிட் இருக்குன்னா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு டைஃப்ராக்ஷன் patternங்கிறது கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்கிரீன் வச்சுட்டோம்னா நடுவில் வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும், அதுக்கு அடுத்தது பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டு இப்படி போகும். சரியா? அதை வந்து எப்படி காட்டுவாங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், தள்ளி போக போக இன்டென்சிட்டி குறையும். இதுக்கு வந்து என்னன்னா பாருங்க, the intensity falls to 0 at angles of plus or minus lambda by a. அதாவது பிளஸ் லாம்டா பை ஏங்கிறது மேல, மைனஸ் லாம்டா பை ஏங்கிறது கீழே வரும். அதே பிளஸ் ஆர் மைனஸ் 2 லாம்டா பை ஏ எக்ஸெட்ரா வித் சக்சசிவ்லி வீக்கர் செகண்டரி மேக்ஸிமா இன் பிட்வீன். நெக்ஸ்ட், நேச்சுரல் லைட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த சன் இஸ் அன்போலரைஸ்டு. அதாவது சன்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்து என்ன சொல்லலாம், அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லலாம். திஸ் மீன்ஸ் தட் எலக்ட்ரிக் வெக்டர் டேக்ஸ் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ் இன் த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் ராபிட்லி அண்ட் ரேண்டம்லி டியூரிங் எ மெஷர்மெண்ட். அதாவது அந்த லைட்டோட இன்டென்சிட்டி நமக்கு சன்லைட் இப்படி வருதுன்னா அதனோட வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல் த 360 டிகிரி நமக்கு எல்லா டைரக்ஷன்லும் வைப்ரேஷன் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். This means that the electric vector takes all possible directions in the transverse plane rapidly and randomly during a measurement. A polaroid transmits only one component parallel to a special axis. The resulting light is called linearly polarized or plane polarized light. இப்போ வந்து என்ன பண்றோம், இதுல வந்து என்ன பண்றோம், ஒரு போலராய்டை வச்சிடறோம். போலராய்டு வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் இந்த வைப்ரேஷன் இருக்கும். இதுதான் என்ன சொல்றோம், லீனியர்லி போலரைஸ்ட் ஆர் பிளேன் போலரைஸ்ட் லைட்னு சொல்றோம். when this kind of light is viewed through a secondary polaroid, இது இன்னொரு போலராய்டு மூலமா நமக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த லைட் வந்து என்ன இருக்கும் 2π டிகிரி வந்து டர்ன் ஆயிருக்கும். Polaroid whose axis, பாருங்க, when this kind of light is viewed through a secondary polaroid whose axis turns to 2π, 2 maxima and minima intensity as சீன். அதாவது இதை வந்து என்ன பண்றோம், இப்படி வந்து நான் டர்ன் பண்றோம். இந்த செகண்டரி வேவ்லெட்டை இப்படி 2π டிகிரி கம்ப்ளீட்டா ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு 2 மேக்சிமாவும் 2 மினிமாவும் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரலா ஒரு தடவை, ஆன்டி பேரலா ஒரு தடவை வரும், அப்போ வந்து மேக்சிமா கிடைக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு டைரக்ஷன், அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி ஒரு டைரக்ஷன் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 2 மினிமா கிடைக்கும். அதான் வந்து என்னன்னா போலரைசேஷன்ல சொல்றாங்க. இப்போ வேவ் ஆப்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா சம்மரியில ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 6 பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மார்னிங் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.